வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி சீடியும் கார்ட்போர்டு வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 4 கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். பெரிய அட்டை ஒரு 1.5 அடி ஸ்கேல் அளவுக்கு ஒரு அட்டை, ஒரு 3 அட்டையும் கீழே ஸ்டாண்டு மாரி வைக்கிறதுக்கு ஒரு 4 அட்டையும் வச்சுருக்கோம். இதை 4த்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். அட்டைலாம் உங்கள் சைஸ் அளவு நீங்கள் எவ்வளோ லென்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கீழே கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா அந்த மேலே இருக்க அட்டையை அதில் இன்சர்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு அட்டைலாம் உங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ இந்த அட்டையில் முனையை இந்தமாரி வளைவாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மேலே வளைவு ஷேப் கிடைக்கும். இந்தமாரி 3 அட்டையுமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் 3 அட்டையும் ஒட்டிடுங்க. பாருங்கள், நான் அதையும் ஒட்டியாச்சு, இது ஒட்டிட்டேன். இப்போ அது மேலே பேப்பர் டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த பேப்பர் டேப் இல்லைன்னா கூட நீங்கள் சாதா பேப்பர், அந்த டிஷ்யூ பேப்பர் கூட கம் தடவிட்டு ஒட்டிடலாம். இப்போ இந்தமாரி எல்லாத்தையும் ஒட்டிட்டேன், நான் 2த்தையும் ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சீடியை ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு வெட்டிக்கலாம். இதே போல் ஒரு 6 சீடியை நம்ம இதேமாரி வெட்டி எடுத்துப்போம். 2 சீடியாக ஒன்றா ஒட்டிக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. பாருங்கள், நான் 6 சீடி ஒரே அளவுக்கு வெட்டிட்டு இப்போ 2 சீடியை ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இதில் கம் தடவிட்டு இன்னொரு சீடியை அதில் ஒட்டிடுவோம். இந்தமாரி கரெக்டாக வச்சு ஒட்டிடுங்க. இதே போல் நம்ம மற்ற சீடியும் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த கேப் தெரியாத இருக்க ஒரு அட்டையை ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி அதில் ஒட்டிடுவோம். இப்போ ஒரு பிளாக் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதை இந்த சீடியில் நம்ம ஒட்டுறதுக்காக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சீடியில் கம் தடவிக்கலாம். நீங்கள் க்ளூ கன் இல்லைன்னா பெவிபாண்ட் யூஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்போ இதை சீடியில் இப்படி வச்சு பின்பக்கமாக ஒட்டினீங்கன்னா முன்பக்கம் அழகாக அந்த ஃப்ரண்ட்டில் இந்த டிசைன் வந்துடும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தமாரி ஒட்டிட்டும் கட் பண்ணலாம், இல்லை ரவுண்டாக வரைஞ்சிட்டு கூட நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீடியில் ஒட்டிக்கலாம். இந்தமாரி ஒட்டிட்டு இது போல் 3 சீடியும் இதேமாரி பிளாக் கலரில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நம்ம இந்த பெரிய அட்டைக்கும் ஒயிட் கலர் ஃபோம் ஷீட் ஒட்டிட்டேன். இப்போ ஒரு அட்டை ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அதில் மேலே இந்தமாரி ஷீட்டை கிழிச்சிங்கன்னா இந்தமாரி வரி வரியாக அழகாக கிடைக்கும். இதை நம்ம இந்த சீடியில் ஒட்ட போகிறோம். 3 எடுத்துக்கோங்க. இதே போல் இதுமாரி ஒட்டிடுவோம். நீங்கள் வெறும் அட்டையாக கூட ஒட்டலாம். இந்தமாரி இருக்கும்போது கொஞ்சம் டிசைனாக தெரியும். இப்போ இதை சுற்றி நம்ம கரெக்டாக வச்சு ஒட்டிடுங்க. 2 சீடி இருக்கிறதுனால ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் 3 சீடி கூட ஒட்டிக்கலாம், 3, 4 சீடி கூட கொஞ்சம் வெயிட்டுக்காக ஒட்டலாம். அட்டைன்றதுனால நம்ம ஒரு 2 சீடி போதும். இதில் கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் தான் வைக்கலாம். பாருங்கள், இந்தமாரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அந்த அட்டையில் ஒட்ட போகிறோம். அதனால் கரெக்டாக ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க. இந்தமாரி ஒட்டுறதுக்கு நமக்கு எக்ஸஸ்லாம் இருக்கக்கூடாது. இதே போல் இதுக்கு நான் காப்பர் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த 3 சீடியும் நம்ம இந்த காப்பர் கலர் பெயிண்ட் அடிச்சிடுவோம். சின்ன ப்ரஷ் எடுத்திங்கன்னா இந்த கேப்பெல்லாம் நம்ம பெயிண்ட் அடிக்க ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இது 3த்துக்கும் பெயிண்ட் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த ஓரத்தில் நம்ம பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டு டிசைனுக்காக ஒட்ட போகிறோம். 2 பக்கமும் மேலேயும் கீழேயும் ஒட்டிட்டோம். இப்போ நம்ம அந்த ஃபோம் ஷீட்டில், இந்த ஒயிட் கலர் ஃபோம் ஷீட்டில் இந்த 3த்தையும் அழகாக ஒட்டி வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் ஒட்டிட்டு பிடிச்சிருங்க. இதுவாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். அதே போல் கொஞ்சம் கேப் போட்டு விட்டு மற்ற 2த்தையும் ஒட்டிடுங்க. இதில் சின்ன சின்ன தைல பாட்டிலு இல்லை கீ செயின், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியான பாட்டிலுங்க, பெயிண்ட் பாட்டிலு, அதுமாதிரி பெஃபிகால், இதுமாரி சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். டக்குன்னு எடுக்கிறதுக்காக சேஃப்டி பின் அந்தமாரி கூட நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். இது நீங்கள் மேலே இப்போ நான் ஸ்டாண்டு மாரி செய்ய போகிறேன். நிற்கவும் வச்சுக்கலாம், டேபிள் மேலேயும் வச்சுக்கலாம். மேலே ஒரு ஹோல் போட்டு ஆணி அடித்து மாட்டவும் செய்யலாம். அவ்வளோதாங்க, இது ஒட்டிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கீழே ஒட்டின அட்டையில் இதை இன்செர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் இந்தமாரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கம் வச்சுட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த அட்டையை வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டாண்டு மாரி ரெடி ஆகிடுச்சு.
நீங்கள் பெயிண்ட் பண்ணாலும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து சின்ன சின்ன நெயில் பாலிஷ், கீச்செயின் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.